அனைவருக்கும் இனிய வணக்கம். வலைத்தமிழ் நடத்தும் கதைக்கு கதை கேளு நிகழ்வு இது 91வது நிகழ்வு. தொடர்ந்து குழந்தைகளுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் வலைத்தமிழின் மிக முக்கியமான முன்னெடுப்பு இந்த கதை கேளு. இதன் வழியாக தொடர்ந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது ஒரு மிக முக்கியமான நோக்கமாக வச்சிருக்கோம். அந்த வகையில அப்போ இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறதுக்கு வழக்கம் போல சுரேஷ் சாரும் பார்த்தசாரதி சாரும் மிக முக்கியமான காரணம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு வர்றேன். பாக்குறதுக்காக ரெகுலரா வந்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போற புத்தகம் ஆல்ரெடி இந்த நிகழ்வுல நான் அறிமுகப்படுத்தி இருக்கேன் இந்த புத்தகத்தை. இருந்தாலும் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான கதையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை உங்களுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்துற புத்திசாலி பெட்ரூனியா அப்படிங்கிற புத்தகம். இதை தமிழ்ல எழுத்தாளர் கோமாக்கோ இளங்கோ அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. கோமாக்கோ இளங்கோ அவர்கள் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. 50க்கும் மேற்பட்ட சிறார் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அறிவியல் கதைகள், நாவல்கள், மொழிபெயர்ப்பு கதைகள், குறிப்பா மொழிபெயர்ப்பு கதைகள் அவ்வளவு கதைகள் எழுதியிருக்கிறாரு. அவ்வளவு கதைகளை வேறு மொழியில் இருந்து மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாடல்கள், இப்படி தொடர்ந்து சிறுவர் இலக்கியத்துல செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்கிறார் இவர். இதுக்காக இவரது நூல்கள் ஆங்கிலம், தெலுங்கு, இந்தி மொழிகள்ல மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமா கோதண்டம் அப்படிங்கிற ஒரு மூத்த எழுத்தாளருடைய மகன். அவரும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். ராஜேஸ்வரி அப்படிங்கிற அவங்களோட அம்மாவும் மொழிபெயர்ப்பாளராகவும் நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாங்க. இப்படி இலக்கிய சூழலிலேயே இருந்து வளர்ந்த இவர் சின்ன வயசுல இருந்தே கதைகள் சொல்லியிருக்காரு. எழுத்தின் மேல பெரிய ஆர்வம், அதன் வழியாக எழுதியிருக்காரு. இந்த ஏராளமான கதைகள் கிட்டத்தட்ட 20 கதைகளுக்கு மேல இருக்கு. எல்லாமே மொழிபெயர்ப்பு, வேற வேற நாட்டு கதைகள் 20 கதைகள் இருக்கு. எல்லாமே மிக முக்கியம். அதுல சமீபத்துல நான் அந்த கதையாம் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு நடத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு கதை சமீபத்துல சொன்னேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுல பொதுவாவே நிறைய புத்தகங்கள் இருக்கும். புத்தகம் வாசிக்கிறவங்க வீட்லயும் சரி, வாசிக்காதவங்க வீட்டுல கூட புத்தகங்கள் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வகைகள் வச்சிருப்பாங்க. சோ புத்தகங்கள் நிறைய இருக்கும். புத்தகங்கள் வாங்கும் போதே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆஹா, இன்னைக்கு புத்தகத்தை வாங்கிட்டோம். இந்த புத்தகம் போயே புக் ஃபேருக்கு நிறைய பேர் வாங்கியிருப்போம், ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம். ஆனா வாங்குற புத்தகங்கள்ல எத்தனை புத்தகத்தை நம்ம வாசிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஸோ அதை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல வர்ற ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்தோட தலைப்புல புத்திசாலி பெட்ரூனியா அப்படிங்கிற கதை தான். அந்த கதைக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த கதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு ஏன் நம்ம கதை சொல்றதை விட குழந்தைகளுக்கு அந்த புத்தகத்தை வச்சு அவங்க முன்ன வச்ச வாசிக்க சொல்லும் போது அவங்க இன்னும் புத்தகத்தை தேடி போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக நம்ம புத்தகத்தை கையில வச்சுட்டு கதைகள் சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்கும். சோ அதனால இந்த கதை எழுதியவர் சுவைசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஒரு தோட்டத்துல அதிகாலை நேரத்துல பெட்ரூனியா அங்க அப்படியே நடந்து மெதுவா போயிட்டே இருக்குது. போனது அங்க சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. பெட்ரூனியாங்கிறது யாரு அப்படின்னா ஒரு வாத்து. பொதுவாவே குழந்தைங்களுக்கு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா, ஏன் குழந்தைங்களுக்கு கதை சொல்லும் போது பறவைகள், விலங்குகள், சின்ன சின்ன பூச்சிகளை வச்சு கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறேன். என்னோட புரிதல் படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பொது ஒரு விஷயத்த இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த வகையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகள், விலங்குகளை பிடிக்கும். அது எந்த பறவைகள், விலங்குகளை பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த பறவை, விலங்கு நமக்கு ரொம்ப நெருக்கமா இல்லாம இருக்குதோ அது ரொம்ப பிடிக்கும். நீங்க நாய்க்குட்டிய வந்த கதையை விட சிங்கம், புலிய பத்தி வந்த கதைகள் அதிகம். பூனைக்குட்டிய வந்த கதையை விட, பூனைக்குட்டியை வச்சு எழுதின கதையை விட நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டைனோசர் மாதிரியான, இல்ல எப்படி சொல்லலாம், சிறுத்தை, அந்த மாதிரி டேஞ்சரஸான விலங்குகளை வச்சு எழுதுற கதைகள் அதிகமா இருக்கும். சோ நம்மளால ரீச் பண்ண முடியாத ஒரு விலங்கை வச்சு சொல்லும் போது குழந்தைகள் இன்னும் ஈர்ப்பா கவனிக்கிறாங்க. அப்பனா அந்த விலங்கு இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே பெரும்பாலும் எழுத்தாளர்கள்
இந்த மாதிரியான காடுகள்ல வாழ்ற விலங்குகளை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்குது, விலங்குகளை பத்தி கதைகளுக்குள்ள கொண்டு வரலாமா, பறவைகளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் தாண்டி அதை ஒரு சரியான வழியில கொண்டு போனா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாகவே சில விலங்குகளை பத்தின சில மூட நம்பிக்கைகள் நம்ம கிட்ட இருக்கு. நரி அப்படின்னாவே தந்திரமானது, அப்போ சிங்கம் அப்படின்னாவே காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் இல்லாம வாத்து அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, முட்டாள் அப்படிங்கிற மாதிரி. வாத்து அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் தெரியாது, பேக் பேக் பேக்னு கத்திட்டு போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடைச்சு ஒரு கதை எழுதணும் அப்படின்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். அதை தாண்டி விலங்குகளை வச்சு, பறவைகளை வச்சு சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிதானே ஆகணும். சோ அதனால எழுதலாம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் கருத்து அது. மற்றவங்களோட கருத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ கதைக்குள்ள திரும்பவும் போயிடலாம். அப்படி அங்கங்க போய் பூச்சி எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டே இருக்குது. சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய என்னமோ இவ்வளவு பெருசா, எவ்வளவு பெருசுன்னு வச்சுக்கலாம்னா இவ்வளவு பெருசா என்னமோ நாங்க கிடக்குது தூரத்துல. அப்படியே மெதுவா போகுது. வாத்து போய் பாக்குது, அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குது. பார்த்தா என்னமோ புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது வாசனையும் வரலையே, எதுவுமே இல்லாம இருக்குது, இப்படி கூட ஏதாவது இருக்குமே, எதுவுமே இல்லாம இது என்னவா இருக்கும் அப்படின்னு மெதுவா பக்கத்துல போய், ஐயோ இதோ கடிச்சு வச்சிருவோம், இதுக்கு உயிர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பக்கத்துல போய் அப்படியே மெதுவா அப்படி தொட்டு பார்த்துதான். தொட்டதே அது எதுவுமே பண்ணல. அதுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி பையன் எப்ப பார்த்தாலும் அதை கையிலேயே வச்சிருப்பான். அவங்க அப்பா சொல்லுவாரு, டேய் இத வச்சுட்டு இருந்தா மட்டும் பத்தாதுடா, படிச்சுன்னு வச்சுக்கோ நீ பெரிய ஆளாயிரலாம்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது அந்த வாத்துக்கு. ஐயோ இத வச்சிருந்தா புத்திசாலி ஆயிரலாம்னு அவங்க அப்பா சொன்னாங்கல்ல, அதுதானே இதை நம்ம எடுத்துட்டு நம்மளும் புத்திசாலி ஆயிரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் பெட்டுனியா அதை எடுத்து தன்னோட ரக்கையில வச்சு அணைச்சு வச்சுக்கிச்சான். வச்ச உடனேயும் அதுக்கு அப்படியே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சா. உடனே நினைச்சிருச்சான் நம்ம புத்திசாலி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கையில எடுத்து வச்சது என்னன்னா புத்தகம். ஒரு புத்தகம் அங்க கிடந்திருக்கு, அதை கையில எடுத்து வச்சிருச்சு. அப்படியே கட்டி பிடிச்சு வச்சிருச்சு. வச்ச உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்ம ரொம்ப அறிவாளி ஆயிட்டோம். இந்த அறிவாளிங்களே இதைத்தானே கையில வச்சிருப்பாங்கன்னு அவங்க அப்பா சொன்னாங்க, நம்ம எடுத்தோடனே நம்ம அறிவாளி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டுனியா நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. நினைச்ச உடனேயும் அப்படியே ரொம்ப கர்வமா நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிரில கோழி வருது. கோழியை பார்த்தனே கோழி வந்து பெட்டுனியாவோட ஃப்ரெண்டு. அப்ப நினைக்குது, இனிமேல் நம்மள யாரு முட்டாள் வாத்துன்னு சொல்ல மாட்டாங்க, இப்ப பாரு இதுகிட்ட என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரொம்ப பெருமிதத்தோட போய் கோழி கிட்ட சொல்லுது, கோழி இப்ப பாரு என் கையில என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. கோழிக்கு அதை பார்த்த உடனே கோழிக்கும் தெரியும் அது புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, கையில வச்சிருக்கிறவங்க அறிவாளின்னு அது கேள்விப்பட்டிருக்குது. ஐயோ புத்தகத்தை கையில வச்சிருக்குது, அப்போ இது கண்டிப்பா அறிவாளிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிருச்சு. பெட்டுனியா யாரு தெரியுமா, நீங்க நினைக்கிற மாதிரி பழைய மாதிரி எல்லாம் வந்து அது முட்டாள் கிடையாது, இப்பெல்லாம் அது பயங்கர புத்திசாலி ஆயிருச்சு அப்படின்னு காடு முழுவதும் பரவிடனோடனே சரி ஓகே அது புத்திசாலிதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. காட்டுல இருக்கிறவங்க நம்ப ஆரம்பிச்சோடனே ஏதாவது ஒரு சின்ன பஞ்சாயத்து வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ண போறாங்கன்னா போய் பெட்டுனியா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நேரா பெட்டுனியா கிட்ட போயிருவாங்க. அப்படிதான் முதல்ல ஒரு வழக்கு வருது. அதை யாரு கொண்டு, கோழிதான் கொண்டு வராங்க. ஏன்னா கோழியும் அங்க இருக்கிற மாடும் புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புல்லு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மாட்டுக்கு ஒரு சந்தேகம், ஆமா உன் தலையில சிவப்பா இருக்குதே கொண்டா, அது எப்படி சிவப்பாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குது மாடு. கேட்டவனையும் அதுவா, அது வந்து என் ரத்த சிவப்பா இருக்குதுல்ல அதனால சிவப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏ இல்ல அதெல்லாம் கிடையாது, ஏன் ரத்தமும் தான் சிவப்பு, அதை எப்படி ஊர் ரத்த சிவப்பா இருந்தா சிவப்பாயிடுமா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கிற நேரம் பார்த்து பெட்டுனி அங்க வந்து இரு ஒரு நிமிஷம் எப்ப பார்த்தாலும் புக்க கையிலே வச்சுட்டு இருக்கிற பயங்கர அறிவாளி நம்ம காட்டுல பெட்டுனியா தான், அவங்க வராங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோழிக்கு வந்து கோழி தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிச்சு, இப்பதான் இந்த பெட்டுனியாவோட அறிவு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா பெருமையா கூப்பிடுது. பெட்டுனியா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பெட்டுனியா வந்து நிக்குது. என்ன விஷயம் என்ன வேணும் அப்படின்னு. இல்ல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு, நீதான் அறிவாளியாச்சு, நம்ம காட்டுலயே நீதான் அறிவாளி, நீதான் புக்கெல்லாம் வச்சிருக்க, அதனால நான் உங்ககிட்டயே கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி கேளு என்ன விஷயம் அப்படின்னு. ஆமா என் தலைமையில இருக்குல்ல சிவப்பு கொண்டை, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சா. இது கூட தெரியாதாக்கு சிவப்பு கொண்டை எப்படி வந்துச்சுன்னு. ஒரு நாள் ஒரு விவசாயி, என்ன என்ன புரியல, விவசாயின்னா தெரியாதா, காட்டுல தோட்டத்துல எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, பயிரெல்லாம் விதைப்பாங்கல்ல, நெல் எல்லாம் வைப்பாங்கல்ல, அவங்கதான் விவசாயி, அவங்க கோழி வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கோழியும் பசுவும் கேட்க ஆரம்பிச்சுதான். கோழி வளர்த்துட்டு இருக்கிறப்ப கோழிக்கும் சேவலுக்கும் விவசாயிக்கும் வித்தியாசம் தெரியல. உடனே கடையில போய் ஒரு சீப்பை வாங்கிட்டு வந்து சேவலோட தலையில வச்சுட்டாரு. இதனாலதான் சேவல் தலையில கொண்டு வந்துச்சு. இது கூட தெரியாதா உனக்கு, போ
அப்படின்னு சொன்ன உடனேயும் ஆனா அது பொய், அது தப்புன்னு சொல்லி கோழிக்கும் தெரியும். ஐயோ, நம்ம இத நம்பிதான் இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமா, என் தலையிலதான் ஆஹ் என்னது இல்லையே, அப்புறம் எப்படி பசு வந்து உன் தலையில கொண்டே இருக்குன்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு போயிருச்சான். இப்படியே காட்டு எல்லாருக்கும் பரவிடுச்சான். அது தப்பா சொல்லி, ஆனா அது புத்தகத்தை வச்சுட்டு இருக்கறனால அதுகிட்டதான் எல்லா பஞ்சாயத்துக்கும் திரும்ப திரும்ப வருவாங்களாம். அந்த அன்னைக்கு மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சான். மறுபடியும் அந்த பக்கமா ஒரு பெரிய குதிரை போயிட்டு இருந்துச்சா. குதிரைக்கு பல்லு வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சா. பெட்ருனியா ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நில்ல, எனக்கு ரொம்ப பல்லு வலியா இருக்கு, என்ன பண்ணலாம் சொல்ல அப்படின்னு சொன்னது. இது கூட தெரியாதா, பல்லு இருந்தா வலிக்கத்தான் செய்யும். ஏன் வாய் பாரு, ஏதாவது பல்லு இருக்கா? பல்லு இல்லைன்னா வலியே இராது. அதனால என்ன பண்ணிடுற தெரியுமா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி குதிரை கட்டின எல்லா பல்லையும் புடுங்கி எடுத்துரு, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, என்னடா அது பல்லு புடுங்கி எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா, ஐயோ யாரோ பொய் சொல்லியிருக்காங்க, இது வந்து அறிவுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிருச்சான். அப்புறம் அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு வாத்து கூட்டம் வந்துச்சு. அது அப்படியே மெதுவா பேக் 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 கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் திரும்ப அந்த பழைய கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழி வந்து 9 குஞ்சு கூட்டிக்கிட்டு வந்தது. கூட்டிக்கிட்டு வர வர அது சந்தேகம் ஆயிடுச்சு. நம்ம 9 குஞ்சு கூட்டிட்டு வந்த சரியாதான் கூட்டிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு யாரை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து பெட்டுனியே தான் போச்சு. ஐயோ, இது வேற லூசு மாதிரி பதில் சொல்லுமே, வேற வழி இல்ல, அதுதான் பக்கத்துல இருக்குது, அதுகிட்டே கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பெட்டுனியா பெட்டுனியா ஒரு நிமிஷம் இரு. நான் 9 குஞ்சு கூட்டிட்டு வந்தேன், 9 குஞ்சு இருக்கான்னு பார்த்து சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அங்க ஒரு 3 நிக்குதா, இந்த பக்கம் பூச்சியெல்லாம் ஒரு 3 குஞ்சு நிக்குதா, உன் கால் கடியில ஒரு 3 குஞ்சு நிக்குதா, 3 பேருனா எவ்வளவு வரும்? 6 தான் வரும் அப்படின்னு. இல்லையே, 9 தானே வரும். 9 பெருசா, 6 தான் பெருசு, போ 6 குஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான். ஐயோ, இது கூட கேட்டு தப்பா போயிருச்சு. புத்தகம் வச்சிருந்ததுனால நம்ம இதை அறிவாளின்னு நினைச்சிட்டோம், நம்ம வேற காடு உள்ள சொல்லி வச்சுட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருந்தா. அந்த நேரம் பார்த்து அந்த மரத்தடியில ஒரு கோழி கோழி சேவல், அதுக்கப்புறம் வாத்து, பூனை எல்லாம் நிறைய நின்னுகிட்டே இருக்குது. என்ன என்ன என்னங்க பிரச்சனை, என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் பெட்டுனியா கேட்டோன்னே, அது ஏன் கேக்குறீங்க, என் பாப்பா இந்த மரத்து மேல ஏறிட்டு இறங்க தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பூனை சொல்லிச்சா. இதுதான் பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு காட்டுக்குள்ள வச்சிருக்கு தெரியுறீங்களே. சரி சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா யானை வந்து தும்பிக்கைய வேக வேகமா ஆட்டி ஆட்டி அந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சா. யானை யாரே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த மரத்துக்கு பக்கத்துல நில்லுங்க, இந்த பூனைய கீழே இறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே யானை வந்து நின்றுச்சு. மறுபடியும் யானைக்கு மேல ஒரு மான் வந்துச்சு. மானை மேல ஏத்தி, அதுக்கு மேல கிளிய ஏத்தி, அதுக்கு மேல சேவலை ஏத்தி, அதுக்கு மேல எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஏத்தி 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 கரெக்டா மேல மரத்துக்கு பக்கத்துல போயிருச்சு, அந்த கிளைக்கு பக்கத்துல போயிருச்சு. அப்படியே காலை எடுத்து வைக்கலான்னு பூனை வச்சது எல்லாரும் டபார்னு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனேயும் பூனையும் கீழே விழுந்துருச்சு. சரி, எப்படியோ பூனை உனக்கு கீழே வந்துருச்சுல உன் குட்டி, அவ்வளவுதான், நீ கூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனேயும், என்னது இப்படி பண்ணிருச்சே, எல்லாரும் கீழே விழுந்துட்டோமேன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் அடிபட்டுருச்சு. சரி, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்புறதுக்கு மறுத்தாங்க. எல்லாரும் அதுகிட்ட போறதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து காட்டுக்குள்ள ஒரு பெரிய பெட்டி கிடந்தது. எல்லாரும் இந்த பெட்டி முன்னாடி சுத்தி நின்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, இந்த பெட்டியில என்னவா இருக்கும், இந்த பெட்டியில என்னமோ ஒரு ரெட் கலர் சிவப்பு கலர்ல என்னமோ மேல போட்டிருக்கே, என்னவா இருக்கும், பாக்குறதுக்கு சாப்பிடுற பொருள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பெட்டுனி அங்க வருது. வந்த உடனேயும், என்னப்பா என்ன இங்க என்ன, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அட, இது என்னது இங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியல, இந்த பக்கமா ஒரு வண்டி போச்சு, அதுல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி மான் சொல்லிச்சான். ஓ அப்படியா, நீங்க தான் படிச்சவங்களாச்சே, இதுல என்ன எழுதி இருக்கு மேல அப்படின்னு சொல்லி குதிரை கேட்டுதான். ஆமா, நான் படிச்சவன் தான், இருங்க இருங்க பாத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பாவலா பண்ணிட்டு, இது சாப்பிடுற பொருள் தான்ப்பா, மனுஷங்க சாப்பிடுவாங்க, அது என்னமோ பேர் வேற சொல்லுவாங்க, சாக்லேட்டோ என்னவோ சொல்லுவாங்க, அதுதான் எழுதி இருக்கு. அப்படியா, அப்ப எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டைப்பட்டை எல்லாம் பிரிச்சு எல்லாரும் எடுத்து வாய்க்குள்ள போட்டு மெல்ல ஆரம்பிச்சாங்களாமா. பார்த்தா டமால் டுமில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா. எல்லாத்துக்கும் வாயில ரத்தமா ஒழுக ஆரம்பிச்சிருச்சா. எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. என்ன நீ இப்படி பண்ணிட்டு சாக்லேட்னு சொல்லி கொடுத்து, இது என்னது அப்படிங்கும் போதுதான் அதுக்கு அந்த அட்டைப்பெட்டி மேல எழுதிக்கிறது பட்டாசுங்கிறது தெரியல. இது எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் அடிபட்டதுக்கு அப்புறம் அது மெதுவா யோசனை பண்ணிட்டே நடந்து போய்கிட்டு இருந்துச்சான். நடந்து போயிட்டு இருக்கும்போது நினைச்சுதான், ஆமா இது என்னவா இருக்கும், நம்ம வேற தெரியாம சொல்லிட்டோம்,
ச்சே எல்லாத்துக்கும் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சோகமா போய் மரத்துக்கு கீழே உட்காந்துச்சான். அந்த நேரம் பார்த்து நல்லா அழகா சிலு சிலு சிலுன்னு காத்து வீசுச்சான். காத்த அப்படியே வாங்கிட்டு உட்கார்ந்து இருந்துச்சான். அப்பதான் யோசனை பண்ணுச்சான், புத்தகத்தை கையில வச்சிருந்தா மட்டும் அறிவாளி ஆயிட முடியாது. அந்த புத்தகத்துல இருக்கிறத படிச்சாதான் நம்ம அறிவாளி ஆக முடியும். நம்ம பழைய மாதிரியே முட்டாள் வாத்துன்னு திரும்பவும் பேர் வாங்கிருவோம் போலது தப்பு தப்பா சொல்லி. அதனால இனிமே நம்ம கிட்ட இருக்கிற புத்தகத்துல படிக்க ஆரம்பிக்கலாம். ஆமா, அந்த கிம்மோட அப்பா கூட சொன்னாருல்ல, புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னாருல்ல. இப்பதான் ஞாபகம் வருது. அவங்ககிட்ட சொல்லுவாருல்ல, எப்பவும் புத்தகத்தை கையில வச்சிருந்தா மட்டும் போதாது, படிச்சாதான் புத்திசாலி ஆக முடியும்னு சொல்லுவாருல்ல. நமக்கு அது தெரியாம போச்சு பாரு. இனிமேல் நாம இந்த புத்தகத்தை கையில வச்சிருக்கிறப்பெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பாக்குது, அந்த புத்தகமும் அந்த வெடிச்சு செதறதுல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கிழிஞ்சு போச்சு. அதை எடுத்து மறுபடியும் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒட்ட வச்சு அதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நான் புத்திசாலி வாத்து அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பேர் வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சான். இதோட கதை முடிஞ்சிருச்சான். இப்போ பொதுவாவே நம்ம குழந்தைங்களுக்கு கதை சொல்லும் போது எந்த மாதிரி கதைகள் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள் சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச அந்த 10 கதைகளை தாண்டி ஒண்ணும் தெரியாது, இல்ல ஏதோ ஒரு நம்ம கற்பனையா சொல்லுவோம். அப்ப சொல்லும் போது கூட குழந்தைங்களை இடையில பேச விட மாட்டோம். கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வலுக்கட்டாயமா கதைகள் சொல்ற மாதிரி இருக்கும். கதை சொல்லல் ஒரு உரையாடல் மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த வகையில தினமும் குழந்தைகளுக்கு கதை சொல்லணும் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளா ஒவ்வொரு வாரமும் நான் வச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் கதை சொல்லணும் கதை சொல்லணும் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த கதைகள் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு பாட்டோட ஒரு கதை முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு பாட்டோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு போயிடலாம். போன வாரம் நான் யாரு நான் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சோம். இந்த வாரம் ஒரு அழகான பாட்டு, இதுவும் அதே புத்தகத்துல இருந்துதான். என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்களா, பாடுவோம் ஆடுவோம் அப்படிங்கிற புத்தகத்துல அறிவியல் வெளியிட்டு இருக்காங்க. குப்புசாமி பண்ணையிலே உய்யா உய்யா ஓய், உய்யா உய்யா ஓய், பாடி ஆடின பூனைகள் உய்யா உய்யா ஓய், உய்யா உய்யா ஓய், அங்கும் மியோம் இங்கும் மியோம், அங்கும் இங்கும் மியோம் மியோம் மியோம், அங்கும் மியோம் இங்கும் மியோம், அங்கும் இங்கும் மியோம் மியோம் மியோம், குப்புசாமி பண்ணையிலே உய்யா உய்யா ஓய், உய்யா உய்யா ஓய், பறந்து திரிந்த காகங்கள் உய்யா உய்யா ஓய், உய்யா உய்யா ஓய், அங்குக்கா இங்குக்கா, அங்கும் இங்கும் கா கா கா, அங்குக்கா இங்குக்கா, அங்கும் இங்கும் கா கா கா, குப்புசாமி பண்ணையிலே உய்யா உய்யா ஓய், உய்யா உய்யா ஓய், சிரித்து மகிழ்ந்த மனிதர்கள் உய்யா உய்யா ஓய், உய்யா உய்யா ஓய், அங்குஹா இங்குஹா, அங்கும் இங்கும் ஹ ஹ ஹ, அங்குஹா இங்குஹா, அங்கும் இங்கும் ஹ ஹ ஹ. இப்படி நம்ம ஒரு 2-3 பறவைகள் விலங்குகளை மட்டும் ஒண்ணு எடுத்திருக்கோம். சோ இதே மாதிரி புதுசான ஒரு மயிலை வச்சு பாடலாம், ஒரு குயிலை வச்சு பாடலாம், மனுஷங்களை வச்சு பாடின மாதிரி விலங்குகளை வச்சு பாடலாம். இப்படி ஒரு பாடலை அறிமுகப்படுத்துறதுக்கான காரணம் புதுசா அவங்க ஒண்ணு உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். சோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் கொஞ்சம் மெட்டோட குழந்தைங்களுக்கு பாடும்போது அவங்களுக்கு ரொம்ப வெறுமனே கதையை மட்டும் சொல்லாம பாடல்களும் பாடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8-7 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு பாடல்களோட கதைகள் சொல்லலாம். நிறைய கதைகள் இன்னைக்கு பாடல்களோடய வந்துட்டு இருக்குது. கதை பாடல்கள் இருக்கு. ஒரு கதையவே பாடலா வடிவமைப்பு மாத்தி இன்னைக்கு எழுதி இருக்கிறாங்க. இன்னைக்கு அளவழியப்பா காலத்துல இருந்து எழுதியிருக்காங்க. சோ அந்த மாதிரி கதைகளையும் நம்ம கொண்டு போலாம். குழந்தைகளுக்கு நிறைய கதை சொல்லுங்க. திரும்பவும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.